ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது விரு ரிவ்யூ. நான் தான் உங்கள் விரு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது பிளாக் டவுஸ்னு ஒரு வெப் சீரிஸ் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் டப்பிங்கோட. இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வெளில பார்த்துடலாம். இந்த படத்தில் நம்ம பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் படத்து மூலமாக நம்மளுக்கு பரிச்சயமான கைரா நைட்லி தான் வந்து லீட் பண்ணி நடிச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ஸ்பை த்ரில்லர் ஜானர் வேற. ஸோ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வெப் சீரிஸை பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இப்போ வாங்க டேரெக்டாக கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சீரியஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் 3 வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே மர்ம கும்பலால் கொலை பண்ணப்படுறாங்க. இவங்களை எதுக்கு கொலை பண்ணாங்க, ஏன் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஆனால் 3வது நபர் சாகிறதுக்கு முன்னால் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி யாரோ என்னை துரத்துறாங்க, எனக்கு உன்னோட ஞாபகம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவரும் இறந்து போகிறாரு. ஹீரோயின் கைராவை பொறுத்தளவுக்கு ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஹஸ்பண்டு, குழந்தைங்கள், இதுதான் அவங்களோட குடும்பம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க ஒரு ஸ்பை கேர்ளாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிளாக் டவ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் கீழே தான் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் அந்த இறந்து போன அந்த 3வது நபர் நம்ம ஹீரோயினுக்கு தான் அந்த வாய்ஸ் நோட்டை அனுப்பியிருக்காங்க. ஸோ ஹீரோயினும் இவங்களும் கொஞ்ச நாளாக நல்லா பழகிட்டு இருந்திருக்காங்க. இப்படி ஹீரோயினை பொறுத்தளவுக்கு வெளியில் சொல்ல முடியாத ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. ஸோ இப்படிப்பட்டவரை எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தேடி போகும்போது ஹீரோயினோட லைஃப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தேறுது, இறந்து போனவரை எதுக்காக கொலை பண்ணாங்க, இதுதான் வந்து இந்த சீரியஸோட மொத்த கதையுமே. இந்த வெப் சீரிஸ் பார்க்கறதுக்கு ஒரு டீசன்ட் வாட்சபிளான ஒரு ஸ்பை த்ரில்லர் சீரியஸாக எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்பை த்ரில்லர் போர்ஷன்ஸ், அதில் ஹீரோயினோட கேரக்டரை எழுதின விதம் இதெல்லாமே நல்லா இருக்குது. கேஸ்டிங் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. பார்த்து செலக்டிவான இந்த கதாபாத்திரத்துக்கு இவங்க தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப செலக்டிவான கேஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹீரோயினை பொறுத்தளவுக்கு அந்த கேரக்டருக்கு நல்லா அடாப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஹீரோயினுக்கு கூட ஒரு சப்போர்ட்டிங் பார்ட்னராக வரக்கூடிய ஒரு ஸ்பை ஏஜென்ட், அவரோட கதாபாத்திரமும் நல்லா இருந்துச்சு. அவருக்கான அந்த பேக்கப் ஸ்டோரி, அவரோட நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இமேஜினேஷனாக நிறைய விஷயங்கள் காட்டிகிட்டே இருப்பாங்க. என்ன பண்ண போகிறாரு, என்ன பண்ணிட்டு வந்திருக்காரு, இந்த மாதிரியான போர்ஷன்ஸ்லாம் நல்லா எஃபெக்டிவாக இருந்துச்சு. பட் ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ரொம்ப புதுசான ஒரு ஸ்டோரிலாம் இல்லை. இந்த ஸ்பை த்ரில்லர் ஜானரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 10 கதைக்குள்ளே தான் இருக்குது. அந்த 10 கதை கூட கிடையாது, அதில் 5 கதையை தான் திருப்பி எடுத்து அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் கேஸ்டிங் தான் புதுசாக இருக்கே தவிர ஸ்டோரி என்னமோ பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. போரிங்னஸ் அப்படிங்கிறதும் சில இடங்களில் சில எபிசோடில் கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த சீரியஸில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனால் அந்த குறைவான ஆக்ஷன் சீக்வன்ஸும் சும்மா நறுக்குன்னு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் ஸ்டன் கொரியோகிராஃபும் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக இந்த சீரியஸ் பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரொட்டீனான ஸ்டோரி தான். ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த வந்து கேஸ்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இருக்குது. அதனால் தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு சீரியஸ் தான். ஃபைனலாக இந்த பிளாக் டவுஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸ்க்கு நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்னன்னா 5க்கு 2.8 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோட எண்டிங் வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள்.